நேபாளத்தில் அதிபரும் பிரதமரும் பதவி விலகி ராணுவம் அதிகாரத்தை கையில் எடுத்துள்ள நிலையில் இந்தியர்கள் எல்லை வழியாக தாயகம் திரும்பி வருகின்றனர். அங்கு இரண்டாவது நாளாக நீடிக்கும் ஊரடங்கால் வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. நேபாளத்தில் சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை கண்டித்தும் ஊழலை எதிர்த்தும் ஜென் இசட் என்ற இளைஞர் அமைப்பினர் ஊரடங்கு அமலை பொருட்படுத்தாமல் நடத்திய போராட்டம் வன்முறையாக வெடித்திருக்கிறது. அதிபர் ராம்சந்திர பௌடல், பிரதமர் ஷர்மா ஒல்லி ஆகியோரது சொந்த வீடுகளை அவர்கள் சூறையாடினார்கள். நெருக்கடி அதிகரித்ததை அடுத்து இருவரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். உடனடியாக நிர்வாக பொறுப்பை ராணுவ தளபதி அசோக் ராஜ் சிக்டல் ஏற்றுள்ளார். நேபாளத்தில் நிலைமை சீரடையாததால் அங்குள்ள இந்தியர்கள் நாடு திரும்ப முயற்சித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தின் மகாராஜ்கஞ்ச், சோனாலியில் உள்ள இந்திய நேபாள எல்லையில் 700க்கும் மேற்பட்டோர் நாடு திரும்ப குவிந்தனர். அவர்கள் எல்லை பாதுகாப்பு படையினர் உதவியுடன் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். மருத்துவ அவசர நிலை அல்லது வேறு ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் முழுமையான பரிசோதனைக்கு பிறகு நேபாள நாட்டினர் இந்தியாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். தலைநகர் காட்மாண்டுவில் இரண்டாவது நாளாக ஊரடங்கு நீடித்து வருகிறது. இதனால் கடைகள், வணிக நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. வீதிகளில் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது.